வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி தொகுதி. சுட்டெரிக்கும் வெயிலை தவிர்த்து ஒரு இதமான மாலை நேரத்தில் ஒரு முன்னுதாரணமான ஒரு தொகுதி மக்களின் தலைவிதியை தீர்மானிக்க வல்ல ஒரு நிகழ்ச்சியில் நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். ஆவடியின் பிரபலமான புனித ஜோசப் பள்ளியில். எங்கோ மேலை நாடுகளில் எல்லாம் தேர்தல் என்றால் வேட்பாளர்கள் ஒரே மேடையில் சந்திப்பார்களாமே, வாதிடுவார்களாமே, இங்கே எப்பொழுது நடக்கும், கனவாகவே போய்விடுமோ என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் புதிய தலைமுறை ஒரு புதிய வசந்த காற்றாக ஊடக வரலாற்றிலேயே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக உள்ளே நுழைந்தது. உங்கள் கனவை நனவாக்கியது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதற்காக விதை ஒன்றை விதைத்தது. இன்று அது மரமாகி பல கிளைகளை பரப்பி விருட்சமாகி நிற்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வேட்பாளர்கள் யாரும் வந்திருக்கவில்லை. தேமுதிகவிலிருந்து யாரும் வர மறுத்தார்கள். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் வேட்பாளர்களை அகமலர்ச்சியோடு அனுப்பியிருக்கின்றன. நெஞ்சார்ந்த பாராட்டுகளை கரவொலிகளாக்கி உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வேட்பாளர்கள்: அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். அடுத்து அமர்ந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு சே நல்லதம்பி அவர்கள். பாரதிய ஜனதா வேட்பாளர் திரு ஜே லோகநாதன். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு நா ஆனந்த கிருஷ்ணன். பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் திரு எஸ் சார்லஸ். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள். 6 பேருக்கும் வணக்கம். முதல் 2 நிமிஷம் அவங்களுக்கானது. அதாவது ஒவ்வொரு வேட்பாளரும் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா மண்ணை பொன்னாக்க போறோம் தானே சொல்ல போறாங்க. அதனால அப்படி கேட்காம உங்க ஒவ்வொருவரையும் தவிர்த்து மற்றவர்களுக்கு வாக்களித்தால் என்னதான் நடந்துரும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா இருக்குமா? முதலில் திரு பாண்டியராஜ். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு வாக்களித்தால் ஆவடி மக்களுக்கு கிடைக்காத என்ன கிடைக்காதுன்னா, பல சீரிய திட்டங்கள் நான் முன் வச்சிருக்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகளா வச்சிருக்கிறேன். வெதர் ஐடி பார்க் இங்க கொண்டு வர்ற வாய்ப்பு, அதெல்லாம் அவங்க வந்தா கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்றீங்க. என்னால அதை வேகமா ஒரு விஷயத்தை ப்ராஜெக்டைஸ் பண்ணி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதே போல மாநகராட்சியாக இந்த ஆவடி உருவெடுத்திருக்க வேண்டியது 3 வருடங்களுக்கு முன்னாலே. ஆனால் அதை தடுத்த சில கட்சிகள் இன்று போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன. மாநகராட்சியாக வருவதற்காக உண்மை உள்ளார்ந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி இந்த இடத்துல சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் விட்டு போன இடத்துல 47 ஏக்கர் இடத்துல ஒரு ஐடி பார்க் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு திட்டங்கள் தீட்டி மிக விரைவில் அதை கொண்டு வர செய்யக்கூடிய திறன் என்னிடம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். டைடல் பார்க் 1ல பங்கு வச்சிருக்கேன், டைசல் பார்க்ல பங்கு வச்சிருக்கேன். நிறுவன ரீதியாக என்னால அந்த இடத்துல 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி பார்க்கை டைடல் பார்க் வந்தாலும் கொண்டு வர முடியும். மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க. அடுத்து திரு நல்லதம்பி. இது வரைக்கும் இந்த மண்ணை ஆண்டவங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாரும் ஆண்டதா தெரியல. ஏன்னா நானும் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்து ஒரு ஏழை வீட்டு உள்ளந்து தான் நான் வந்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு பெரிய ஒரு அரசியல் பேக்ரவுண்டோ எதுவும் இல்லை. இவர் எங்க இருந்து வந்தாருன்னு கேளுங்க. சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டிங்கிற ஒரு குக்கிராமத்தில் இருந்தா வந்தேன்னு சொல்லுவாரு. ஐயாவோட பொருளாதாரத்தையும் என்னோட பொருளாதாரத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. ஐயாவோட வாழ்க்கை தரத்தையும் என்னோட வாழ்க்கை தரத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இல்ல அதை நீங்க ஒப்பிட்டு பாக்கணும் ஐயா. உங்க வயசுல உங்களோட ஏழ்மையில தான் இருந்தேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல அது மாற்று. ஐயாவோட நீங்க நாளைக்கு வெற்றி பெற்று வந்தா நீங்க கோடீஸ்வரர் ஆக கூடும். தெரியல. இல்ல ஒருவேளை அந்த மாதிரி வந்தா அதுக்குதான் எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப என்ன எனக்கு சொத்து இருக்கோ அதே தான் இருக்கணுமே தவிர, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னோட தனிப்பட்ட உழைப்பால தான் அந்த சொத்து வளரணுமே தவிர, இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி அதன் மூலமா சொத்து சேர்த்து அதை எங்க அண்ணனை விரும்ப மாட்டார், நாங்களே விரும்ப மாட்டோம். மக்கள் சொத்தாவது அதிகரிக்கும் சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க திரு ஜே லோகநாதன். ஐடி பார்க் கொண்டு வருவேன்றாரு. நிச்சயமா இன்னைக்கு தேவை நம்ம ஆவடி வாழ் மக்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம், குடிக்க குடிநீர். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சது 4-5 மாதம் தான் ஆச்சு, குடிக்க தண்ணி இல்லை. எல்லோரும் பணம் கொடுத்து குடமாக தண்ணி வாங்குறாங்க. அதை பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆக நமக்கு தேவை ஐடி பார்க் கிடையாது. ஐடி பார்க் அதுக்கப்புறம் முதல்ல அடிப்படை வசதி, பாதாள சாக்கடை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாலைகள் ஒன்றும் சரி கிடையாது. இப்படி அடிப்படை தேவைகளை நிறைவு பண்ணுறதுக்காக அது பண்ண தவறிய கட்சிகளை விட்டுட்டு இப்போ யார் பண்ண தயாராகிறாங்களோ, யாராலும் முடியுமோ
மாற்றம் வந்தால் மத்தியிலும் ஆட்சியில் இருந்துக்கிட்டு மாநிலத்திலும் ஆட்சி வாய்ப்பை கொடுத்தா யாரால முடியுமோ அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. சரி, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு ஆனந்த கிருஷ்ணன். 50 ஆண்டு கால ஆட்சி 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று கூறி 50 வருஷத்துல அவங்க பண்ணதில்ல நீங்க 5 வருஷத்துல பண்ணிடுவீங்களா? பயமா இருக்கே. மத்தவங்கன்னா லேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு லேட் பண்றாங்களே. 50 ஆண்டு காலமா செய்யலையே. 5வது அடுத்ததாக பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் திரு எஸ். சார்லஸ். அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய வேலை தரணும், இது உத்தரவாதம் கொடுத்துருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பிஇ படிச்சுவன், ஒரு பொறியியல் முடிச்சுட்டு ஒரு MBA முடிச்சவன் தான் இன்னைக்கு பார்த்தோம்னா கால் சவரம் கம்பலுக்காக ஆயாவுடைய கழுத்தை அறுக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு 1000 ரூபாய்க்காக ஒரு உயிரை கொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. எல்லாம் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இருக்காங்க. சட்டத்தில் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய வேலை தரணும்னு இருக்கு. அதை இதுவரையிலும் இந்த 65 ஆண்டுகளாக நிறைவேற்றல இந்த ஆட்சியாளர்கள், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு ஆவடி அந்தரிதாஸ். தொலைக்காட்சி வரலாற்றில் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியாக அமெரிக்கன் பேட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் அடிப்படையிலே ஒரு புதிய முயற்சி எடுத்ததற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவடியை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 330 கோடி ரூபாயிலே செலவழிக்கப்பட்ட மெட்ரோ வாட்டர் திட்டமும் பாதாள சாக்கடை திட்டமும் இன்றைக்கு ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக ஆகியிருக்கிறது. ஏன் ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக ஆகியிருக்கிறது என்று எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். அடிப்படையிலே நான் தொழிற்சங்கவாதி என்கின்ற காரணத்தால் இங்கே என்ன நிலைமைகள், அதாவது ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அம்யூனிஷன் டிப்போ ஆஃப் இந்தியா என்பதின் சுருக்கம் தான் ஆவடி. இங்கே 5 பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 40% பாதுகாப்புத்துறை வளாகங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே இருக்கின்ற மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று எங்களை போன்றவர்களால் நிச்சயமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற காரணத்தால் ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி, இன்றைக்கு முதலமைச்சருக்கு ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி இல்லை என்பதும், இங்கே இருக்கின்ற வேறு வேட்பாளர்கள் இருக்கிற அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு நேரமாகின்ற காரணத்தால் சப்ஜெக்ட் டு தி அவைலபிலிட்டி இங்கே இருப்பவர்கள் தான் எப்பொழுதும் சந்திக்க முடியும். அப்படி எப்பொழுதும் சந்திக்கின்றவர்களுக்கும் ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி உள்ளவர்களால் தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும், உடனடியாக சாதிக்க முடியும். முதல் கேள்வி யார் கேட்கிறீங்க? யார்கிட்ட உங்க கேள்வி சுருக்கமா ஒரு வரியில் இருக்கு. எங்களுக்கு ஐயா பாண்டியராஜன் ஐயா கிட்ட என்னோட கேள்வி, இப்போ இவ்வளோ மக்களுக்கு எதுவுமே அடிப்படை தேவைகள் எதுவுமே செய்யாத நீங்க மறுபடியும் எந்த தைரியத்தில் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வருவீங்க? கட்சி தான் பலம்னு சொன்னீங்களே, உங்க கட்சி தான் செய்யலன்னு சொல்றேன். இந்த 5 வருடங்களுக்கு முன்னால் தேர்தலில் நின்ன என்னுடைய முன்னோடி, எனக்கு முன்னால் இந்த தொகுதியில் இருந்தவர் என்ன வாக்குறுதிகள் தந்தார், என்ன செய்தார் என்பதை விலாவாரியா விளக்கலாம். ஆனா நீங்க ஸ்பெசிபிக்கா 2 விஷயத்தை சொல்லி கேட்டீங்க. அந்த 2 விஷயமே உள்ளாட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஜெயிக்க முடியல, மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தது. அந்த நகரசபையின் பெருநகர சபையின் செயல்பாடுகள் இன்னும் நல்லா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால பல இடங்கள்ல கிளாஷ் இருந்தது. குறிப்பாக இந்த வணிக வளாகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கிளாஷ் தான். இல்லைன்னா இவ்வளவு நாளா அது திறந்து வைக்காம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெருமளவு வணிகர்கள் கஷ்டப்படுறாங்க, அது ஒரு உவமையா சொல்லலாம். இந்த மாதிரி பல இடங்கள்ல திமுக கையில் இருக்கிற இந்த நகரசபையின் செயல்பாடுகளால் என்னுடைய முன்னோடி அவர் கொடுத்த வாக்குறுதிகளை கூட சில இடங்களில் நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதுல மாற்றம் கொண்டு வருவேன். இந்த நம்பிக்கை ஊற்றுறீங்க? கண்டிப்பா அடுத்த இந்த பக்கம் யார்கிட்ட உங்க கேள்வி? நான் தமிழக மக்கள் சார்பாக இந்த புதிய தலைமுறை சேனலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு மக்கள் மீது ரொம்ப அக்கறை எடுத்து பண்ற புரோகிராமா இதை நான் பார்க்குறேன். இதே பாண்டியராஜன் சார் கிட்ட தான் என்னுடைய கேள்வி. ஆவடிக்குள்ள திருவேற்காடுன்ற ஒரு நகராட்சி இருக்கு. 25 ஆண்டா அது ஒரு தொகுதி ரீதியாகவும் சரி எந்த சைடும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க ஸ்பெஷலா ஏதாவது செய்யணுன்ற மாதிரி நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, ஏன்னா வெளியூருக்கார் நீங்க. இப்போ அவர் அந்திரிதாஸ் சார் கிட்ட கேட்டாக்க கண்டிப்பா அவர் ஏதாவது சொல்லுவாரு. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இந்த தொகுதி மேல நீங்க எந்த அளவுக்கு ஆய்வு செய்து அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் முதல்ல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஆவடி, திருவேற்காடு, திருநின்றவூர் மற்றும் உள்ள 3 ஊராட்சிகளும் இணைந்து ஒரு உன்னதமான மாநகராட்சியை உருவாக்குவதுதான் என்னோட முதல் தேர்தல் வாக்குறுதி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி இருக்கிறது, ஒரு 5.5 லட்சம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி இந்த இடத்துல உருவாகி பல திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்பட முடியும்னு நினைக்கிறேன். அதை வரவிடாம பண்ணது
பியூர் அரசியல். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது இது. ஸ்பெசிஃபிக்கா திருவேற்காடை பத்தி சொல்ல சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டராக அதை உருவெடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற யாத்ரி நிவாஸ் மாதிரி நமக்கு திருவேற்காடுல ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு குறிப்பான ஒரு விஷயம். நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க வெளியூர்காரரு அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. 25 வருடங்களாக இங்கிருந்து 22 கிலோமீட்டர்ல இருக்கிற சாந்தி காலனில தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அதனால ஏதோ அமெரிக்காலயோ அண்டார்டிகாலயோ இருந்த ஒருத்தன் கிடையாது. இதே இடத்துல தான் இருந்திருக்கிறேன். இதே ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கிறேன். ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பருத்திப்பட்டு என்னுடைய துணைவி இருந்து பிறந்து வளர்ந்த இடம். அதனால எனக்கும் ஒரு உரிமை இருக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். பருத்திப்பட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கிறேன். அதுவும் ஆவடி தொகுதியை சேர்ந்த ஒரு இடம். தொகுதியை மாமனார் விட்டு சீதனமா நினைக்கலையே? இல்ல, இன்னொரு அச்சம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல கூட்டம் குறைஞ்சி திருவேற்காடுல அதிகரிச்சிட்டாலும் சாருக்கு சிக்கல் வந்துடும். இல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்றேன். நம்ம திருவேற்காடுக்கு மறுபடியும் ஷார்ப்பாவே வர்றேன். திருவேற்காட்டுல இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. குறிப்பா பஸ் ஸ்டாண்டு போன உடனே முதல்ல எல்லாரும் சொல்ற விஷயம் பஸ் ஸ்டாண்ட் தான். நாங்க ஒரு வாரம் 50 பேர் சோஷியல் ஒர்க்கர்ஸ், எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸை அனுப்பி பெருவாரியா ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்கேன். அந்த தேர்தல் ஆய்வு நீங்க பண்ணிருக்கேன். திருவேற்காடு சார்ந்த விஷயங்களையும் எடுத்திருக்கிறேன். குறிப்பாக 10 திட்டங்களை நான் செயல்படுத்த வச்சிருக்கிறேன். ஆவடி நகராட்சியில இருக்கிற எந்த வார்டுக்கும் 48 வார்டு இருக்கு. 48 வார்டுக்கும் டிராக்டர் தண்ணி தான் போகுது. அவங்க தான் சுகபோகமா வாழறாங்க. ஆவடி நகராட்சியிலேருந்து இது வரைக்கும் தண்ணி லாரி போவோம். நீ எப்பாச்சும் வரும், அவ்வளோதான். மழை எப்படி வருமோ அது மாதிரி தேடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குடம் தண்ணி 8 ரூபா. தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்க. அதான் தண்ணி வராதுன்ட்டாங்களே. ஐயா தான் சொல்லிட்டாரு, தண்ணியே வராதுன்ட்டாரு. புயல் ஏரியில என்ன செய்யலாம்? எப்படி வரும்? அவர் வாங்குற மாதிரி 5 ரூபாய்க்கு நானும் டெய்லி பிடிச்சிட்டு இருக்கேன். என்னன்னா பக்கத்துல இருக்க ஆவடியினுடைய எல்லையை ஒட்டி இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும், கண்ணப்பாளையம் கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணப்பாளையம் கிராமத்துல இருந்து போர் வாட்டரை தான் அங்க டிராக்டர் எல்லாம் எடுத்துட்டு 5 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் வித்துட்டு இருக்காங்க. ஆனா இதே தண்ணீரை தான் முனிசிபாலிட்டில இருந்தும் லாரி டேங்கரை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. 10 லாரி ஓட்டணும் அப்படின்னு சொன்னா 20 லாரி கணக்கு எழுதி 10 லாரிக்கு உண்டான தொகை எடுத்துருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கண்ணப்பாளையத்துல எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் இளங்கோவன் தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். அவர்கிட்ட அவரே முன் சொன்னார், ஏங்க இது மாதிரி டிராக்டர்ல தண்ணி எடுத்துட்டு போய் தண்ணி குடிக்கிறீங்க, அங்கேயே ஆவடியில இருந்து ஒரு பெரிய ஒரு போர் போட்டு நீங்க கொடுக்கறதுக்கு நாங்க வசதி பண்ணி தரோம், நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணணும் போது இதே அமைச்சரை உட்கார வைத்துக் கொண்டு இதே நகரமன்ற தலைவர் வேட்பாளரை உட்கார வைத்துக் கொண்டு நாங்கள் பலமுறை பேசியும் கூட அதற்குண்டான எந்த விதமான அடிப்படை இதுவும் நகரவில்லை என்கின்ற காரணத்தால் தான் இன்னும் டிராக்டர்களை தான் தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு போர் போட்டாலே நிச்சயமாக காமராஜ் நகர் ஆவடியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை உடனடியாக தீர்த்த முடியும். அதுக்கு பெரிய ஆட்சி மாற்றம் வரணும்னு அவசியம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினரே போதும். 50 ஆண்டு பிரச்சனை 5 ஆண்டுல முடிச்சிருன்றாங்க. 50 ஆண்டுகளா ஏரி குளங்க காலம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, தண்ணி கிடையாது. இவங்க வந்த பிறகு இந்த 5 ஆண்டுல அந்த ஏரி குளங்கள்லாம் மீட்டுவாங்களா, அந்த ஆக்கிரமிப்புல அகற்றிடுவாங்களா, மக்களுக்கு நிலையான தீர்வு நடக்குமா? பண்ண முடியுமா? எந்த விதத்தில் பண்ண முடியும் சொல்லுங்க. அதாவது ஆவடி, ஐனம்பாக்கம், செம்பரம்பாக்கம், அம்பத்தூர் எல்லாமே ஏரிகளில் தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்குது. அரசாங்கமே ஏரிகளில் தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டை உருவாக்கி இருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை தைரியமாக அதை அகற்ற முன் வந்தால் நிச்சயமாக இந்த நீர்வழித்தடங்களை வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்ததுன்னு சொன்னா. நீங்களும் தொழிற்சங்கவாதி, ஒரு வீட்டை அகற்றும் பொழுது நீங்க தான் முதல்ல நிற்பீங்க. எப்படி நீங்களே அகற்றுவீங்க? நாங்க பலமுறை கோரிக்கை வச்சிருக்கிறோமே, அதை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு அதை உடைப்பதற்கு நாங்கள் தான் போனோம். அப்பதான் சொன்னாங்க பிடபிள்யூடி தான் வரணும்னு. இதுக்கு மாத்திரம் பிடபிள்யூடி வருமா? ஆனா இங்க இருக்கிற ஏரியில இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு மாத்திரம் இவங்களே பிடிச்சிடுவாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு அதுல கட்டிங் வரும், அதனால இவங்க பிடிச்சிக்குவாங்க. நம்ம தொகுதியில் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 பெரு நீர்நிலைகள் இருக்கு. வாட்டர் பாடிஸ் பொறுத்த வரைக்கும் 126 சிறு மற்றும் குறு நீர்நிலைகள் இருக்கு. இந்த நீர்நிலைகளை ஏன் தெரியல ஒரு நல்ல திட்டம் தமிழகத்துல முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்த திட்டம் RRRன்றது, அதாவது ரிப்பேர், ரெஜுவனேஷன், ரீஹபிலிட்டேஷன் உலக வங்கி உதவியோட செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்துல இந்த வருடமே இந்த 26 ஏரிகளையும் நீர்நிலைகளையும் எடுத்து அதை செம்மைப்படுத்துவது முதல் பிரையாரிட்டியா இருக்கும். எனக்கு முதன்மையான பிரையாரிட்டியா இருக்கும். அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன். திருவேற்காடுல பகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவும் நீங்க தான், அங்க நகரமன்ற தலைவரும் நீங்க தான்.
ஏன் இதெல்லாம் போன முறை பண்ணல? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறீங்க, தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, எந்த குறுக்கீடு இல்லாம இருக்கிறீங்க, ஏன் இந்த 5 வருஷம் பண்ண முடியல உங்களால? திரும்ப வந்து அதே வாக்குறுதி எப்படி சொல்றீங்க நீங்க? போன எம்பி தேர்தலில் 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்க. யாரு? இது அதிமுக. நீங்க வாங்குனீங்களா? இல்ல, உங்களுக்கு கொடுக்க வந்தாங்களா? இல்ல, கொடுத்தாங்க, நாங்க வாங்கல. நீங்க ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா? உண்மையா ஆதாரம் எல்லாம் இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? போன் போட்டு கேட்டா கூட தேர்தல் ஆணையத்துக்கு புகார் பண்ணீங்களா? தேர்தல் ஆணையமே வந்து நாங்க மக்கள் பயப்படல, நீங்க வேட்பாளரா வந்திருக்கீங்க. இல்ல, உங்களை போன்றவர்கள் அப்பவே இந்தியாவுல தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குதா? அதுக்கு அதிகாரம் இருக்குதானே தெரியல இதுவரை. நீங்க எந்த மாநிலத்தை சொல்றீங்க? உத்தரப்பிரதேசம்? இந்தியாவுல சொல்றேன் நான். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குதா? அதுக்கு இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி, இப்போ மாவட்ட கலெக்டர் ஒரு தேர்தல் அதிகாரி, அவரை கேட்டா நான் மாநில தேர்தல் அதிகாரி கேட்கிறேன்றாரு. மாநில தேர்தல் அதிகாரியை கேட்டா அவரு இந்திய தேர்தல் அதிகாரி கேட்கிறாரு. ரிசல்ட் வர்றதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு. அது இருக்கட்டும். 200 ரூபா நீங்களே, அது பாராளுமன்றத்து சட்டமன்றத்து? இல்ல சார், பாராளுமன்ற தேர்தலில் 200 ரூபா கொடுத்தாங்க. அதனால எப்படி ஓட்டு வந்துரும்? அதனால ஏரி குளத்தை ரோடெல்லாம் ஏன் பண்ணணும்? சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு கொடுத்தாங்க முன்னாடி? சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குவார்டர், ஒரு பிரியாணி, ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். இப்போ ஏதாவது தகவல் தெரியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். எந்த கட்சி? அதிமுக. திமுக? திமுக இப்ப பிளான் பண்றாங்க. அவங்களும் வேற ஒண்ணும் இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான். இந்த 40 வருஷம் போகிற போக்கில் அள்ளி தெளிச்சிட்டு போற குற்றச்சாட்டு இல்ல, ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடியவர் சொல்றாரு. நான் என் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துட்டேன், கண்டிப்பா ஓட்டுக்கு பணம் வாங்குறவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க. இவங்கெல்லாம் தங்கமான வேட்பாளர்கள் எப்படிங்கிறத நிகழ்ச்சியின் கடைசியில நான் சொல்றேன். கடைசி 5 நிமிடங்கள் அவங்க தங்கமான வேட்பாளர்கள்ங்கிறத நிரூபிக்க போறாங்க. அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நல்ல பண்பாளர். ஐ ஹவ் காட் கிரேட் ரிகார்ட்ஸ் ஃபார் ஹிம். ஆனால் ஒரு ஓட்டு உறுதி சார். ஆமா, ஆனால் அவரோட என்ன பாராட்டி இருக்கிறாரு, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பாராட்டி இருக்கிறார். அவருடைய ஓட்டு எனக்கு உறுதிதான். ஆனால் அதிமுகவுடைய நீட்சியாகத்தான் பாண்டியராஜன் பார்க்கப்படுகிறாரே தவிர அவர் புதிய வேட்பாளராக பார்க்கப்படவில்லை. 2011 புதிய வரைமுறையின்படி ஆவடி ஒரு புது தொகுதி என்று சொன்னாலும் கூட, ஒரு புது தொகுதி வந்தவுடனே அதற்கென்று நீதிமன்ற கட்டட வளாகம் வர வேண்டும், அதற்கென்று தாலுகா அலுவலகம் வர வேண்டும். ஆனால் நாங்கள்லாம் குரல் கொடுத்த பிறகுதான் தாலுகா அலுவலகம் 4.25 வருடத்திலே தான் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக அந்த பொறுப்பும் கடமையும் அவருக்குத்தான் இருக்கிறது. திருவேற்காட்டை பத்தி சொன்னாங்க. திருவேற்காட்டுல குப்பை போடுறதுக்கு ஒரு டிஸ்போசல் பாயிண்டே கிடையாது. அதனால குப்பை ஆடுறதே கிடையாது. ஆனா குப்பை ஆடுற மாதிரி கணக்கு காட்டிட்டு இருக்காங்க. இங்க ஆவடியில பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகளை பாத்தீங்கன்னா இங்க இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் 80% வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அப்படி 80% வேலை வாய்ப்பு யாருமே கொடுக்கறது இல்லை. அவருடைய கேள்வி கொஞ்சம் லார்ஜர் இஷ்யூவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். 1940 இருந்து 1968 வரைக்கும் இந்த 12 முதலீடுகள் இங்கு உருவாக்கிய வேலை வாய்ப்புகள் ஒரு 12,500 பக்கத்துல முறை சார்ந்த வேலை வாய்ப்புகள். இதுல ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, நேவி கூட ஒரு சின்ன யூனிட் இருக்கு, உங்களுக்கு ஆர்மியில யூனிட்ஸ் இருக்கு, அது போக நீங்க சொன்ன 5 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இன்னைக்கு நான் அநேகமா ஒரு 7 தொழிற்சங்கங்களை சந்திச்சிருக்கேன். திரு அந்திரிதாஸ் அவர்கள் தலைமை தாங்கிற தொழிற்சங்கம் உட்பட அவங்கள பார்த்து கேட்டிருக்கிறேன். இதுல பெரிய இஷ்யூ நான் நினைக்கிறது வந்து 68க்கு அப்புறம் வந்து பெரிய முதலீடுகள் இங்க வரல, மத்திய அரசாங்கத்தோட முதலீடுகள். இன்னைக்கு இந்த ஊர்ல 1/3 நிலத்தை வச்சிருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் மறுபடியும் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். டிஃபென்ஸ் பாலிசி இப்ப மாறிடுச்சு, மத்திய அரசாங்கத்தோட டிஃபென்ஸ் பாலிசி மாறிடுச்சு. என்னோட முதல் குறிக்கோள் வந்து இந்த இடத்துல இங்க இருக்கிற விஷயங்களை வச்சு, இப்போ ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்டரி இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வாங்க வேண்டிய ரஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பல இடங்கள்ல இருந்து வாங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ரஃப் டெக்ஸ்டைல்ஸ் யூனிட் வந்து 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய யூனிட் வந்து உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு உருவாக்கத்தை கொண்டு வந்து அதுல வந்து நம்ம இயற்கையா இங்க கிடைக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுல போய் நம்ம புஷ் பண்ணி இன்னைக்கு HVFல இருக்கிற 7500 பேர்ல 4500 பேர் தான் தமிழர்கள் அப்படின்ற கோரிக்கை, அந்த மண்ணின் மைந்தன் கோரிக்கை என்பது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ஆதரிக்கல. நான் இங்க வந்து டேங்க் தொழிற்சாலையிலே 5 முறை தொடர்ந்து தொழிற்சங்க தலைவராக இருக்கிறேன். இந்த பிரச்சனை வந்து அதுல அப்ரெண்டிஸா வேலை செய்வாங்க. அப்ரெண்டிஸா வேலை செய்யறவங்களுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி முன்ன கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா 2007ஆம் ஆண்டு ஒரு பொதுநல வழக்கு PIL போட்டும் பொழுது ஆர்டிகல் 41 காமிச்சு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்கின்றது காமிச்சு இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு படிதான் ஜெனரல் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. முன்ன பிரியாரிட்டி கொடுத்து வந்தவங்க ஜெனரல் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த ஜெனரல் நோட்டிபிகேஷன் கொடுப்பதிலையும்
வடநாட்டிலே சார்ந்த சில அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த வடநாட்டில் இருக்கிற பீகாரோ ஒரிசாக்கோ முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தேர்வுகள்ல நுழைவு தேர்தலில் மிகப்பெரிய மால் பிராக்டிக்ஸ் நடந்தது. நாங்கெல்லாம் தமிழ் அமைப்புகள்லாம் ஒன்றாக நின்று போராடி அதுல 35 பேரை ஆள் மாறாட்டம் பண்ணி நுழைவு தேர்வு எழுதியிருக்காங்க. அவற்றையெல்லாம் பிடித்து எஃப்ஐஆர் போட்டு இன்றைக்கு எஃப்ஐஆர் டேங்க் பேட்டரி போலீஸ் ஸ்டேஷன் நிலுவையில் இருக்குது. அதற்குண்டான அந்த அந்த நிலவைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இது அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கு இப்பொழுது நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. ஆகவே அது என்றைக்கு முடிவுக்கு வருவதோ அன்றைக்கு இந்த மண்ணின் மைந்தவர்களுக்கு யார் யார் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரியாரிட்டி அடிப்படையில் நிச்சயமா மண்ணின் மைந்தர்களுக்கு செய்வோம்ன்றது நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, 2009 நான் ஆவடி ஹவுசிங் போர்டில் வந்து இருந்திருக்கேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 400 அடி தண்ணி இருந்தது, அதாவது அத்தியாவசிய தேவைக்கு குடிநீர் தவிர்த்து அத்தியாவசிய தேவைக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 அடி 700 அடின்னு போயிடுச்சு. மேற்கொண்டு 800 அடி 900 அடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மழை வந்தப்போ அந்த தண்ணிலாம் அடியில் உறிஞ்சது, பல இடங்கள்லாம் வெளியே போயிடுச்சு. தண்ணி பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு. அதனுடைய தீர்வு என்னங்கிறது வந்து எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. தண்ணியை சேர்த்து வைக்கணும். நம்முடைய வீட்டில் முதல் கொண்டு இருக்கிற பொது இடங்கள் முதல் கொண்டு வர்ற தண்ணியை ட்ரைனேஜுக்கு அனுப்பாம அங்கங்க பூமிக்குள்ள தண்ணி போக வைக்கணும். இந்த மாதிரி பண்ணாலே நம்முடைய கீழே இருக்கிற தண்ணி, அதாவது முன்னாடி அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னாடி இருந்தப்ப செஞ்சாங்களே அந்த திட்டம் மாதிரி செய்யணும்னு சொல்றீங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம். கண்டிப்பா அது சொல்ல நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே சிறப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்தியது அம்மா அவர்களின் தலைமையான தமிழக அரசுன்னு சொன்னாங்களோ அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வீட்டுல பண்ணிட்டு ஏரி கோலம்லாம் வந்து பிளாட் போட்டு வித்துருன்னு சொன்னா அது முறை இல்லையா? அதை பாதுகாக்கணும் இல்லையா? ஏரி குளத்தை ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஓட்டு போட்டு ஜெயிச்ச கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எல்லாரும் பண்ண ஒரே வேலை, நான் தைரியமா சொல்லுவேன், இதை பண்ண வேலை தானே அதெல்லாம். ஏரி குட்டையை குழந்தை லே அவுட் போட்டு பிளாட்டை போட்டு வித்து. அப்படிப்பட்டவங்க கூட்டணிக்கு இப்ப வாங்கன்னு சொல்லியிருந்தா வராம போயிருப்பாங்களா இவங்க? கூட்டணி இல்ல இது நல்ல விஷயம். அது வந்து இல்ல கூட்டணின்றது அது தனிப்பட்ட விஷயம். அந்த கூட்டணி விஷயம் எப்படி அது எப்படி தனிப்பட்ட விஷயம்? அதான் தனிப்பட்ட விஷயம். சரியாதான் சொல்லியிருக்காரு. நமக்கு தாங்க எதுவும் புரிய மாட்டேங்குது. கூட்டணியின் போது அதுல ஒரு சில விஷயங்கள்ல வந்து சொல்லி அதுக்கு உண்டான தீர்வுகளை பண்ணிட்டு தான் உருவாக்குறாங்க. கூட்டணின்றது ஒவ்வொருத்தருக்கும் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நாங்க குஜராத்லயும் மத்திய பிரதேசத்துல சத்தீஸ்கர்ல எல்லாம் தொடர்ந்து 3 முறை 4 முறை ஆட்சியில இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தரும் 2வது முறை ஆட்சியில இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவீங்களா? ஏன்னா எத்தனை குடும்பங்க அதனால சாகுது தெரியுமா? எத்தனை குடும்பங்க அடிக்கப்படுது தெரியுமா? நான் தினத்தனை எங்க லைன் வீட்டுல கூட பாத்துட்டு இருக்கிறேன். காலையில போற ஒரு வேலைக்கு சாயந்தரம் வந்தா அவங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனைகள், மண்டை உடைக்கிறாங்க, அது செய்யறாங்க இது செய்யறாங்க, நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கிறேன். அந்த கடையை மூடினீங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி வருது இந்த தண்ணி தான் ஓவர போகுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமுறை மது வாசனையே அறியாத தலைமுறைக்கு மதுவை அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி அவர்கள். அப்ப அந்த தலைமுறையை திருந்து விடாம பாத்துக்கிட்டது நீங்களா சார்? இல்லங்க, இங்க பாருங்க அந்த நிலைமையை இங்க பாருங்க. நம்ம சில பேர் மிக எளிதா சொல்லிடுவாங்க, ஒரு கையெழுத்து வந்த உடனே நாங்க அடுத்த நாளே எல்லாத்தையும் மூடிடுவோம்னு. அந்த மாதிரி மூட முடியாதுமா. 4 விஷயங்கள் நாங்க ஜெயிச்சு வந்தோன்னு செய்ய போறோம். 2000 கடைகள் இன்னைக்கு இருக்கிற 7300 கடைகள்ல 2000 கடைகள் மூடப்படும். வந்த முதல் மாதமே எல்லா பார்களும் மூடப்படும். எல்லா இடத்துலயும் மது அடிமையை மீட்டெடுக்கக்கூடிய நிலையங்கள் மையங்கள் உருவாக்கப்படும். 4வது 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் அந்த பார் இருக்கிற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி முழு நேரமும் இல்லாத மாதிரி குறைக்க போறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மிக அதிகமா குறைச்சி 5 வருடங்களுக்குள் அடுத்த 5 வருடங்களுக்குள் தமிழகத்துல பூரண மதுவிலக்கு வரும். அந்த மாதிரி செஞ்சாதான் இது செயல்படுத்த முடியும். இந்த வார்த்தைகளே மகிழ்ச்சி நம்பாதீங்க. நீங்க உட்காரலாமா? ஐயா சொல்றாரு கருணாநிதி தான் தந்து விட்டாருன்னு. அம்மான்னு தன்னை சொல்றாங்க. தான் பெத்த பிள்ளைங்களே குடிச்சு சாவுறாங்க. இப்ப இந்த அம்மாவே எவ்வளவு கண்ணீரும் கவலையமா தான் சொல்றாங்களே தவிர அவங்க அவங்க உள் மனசுல இருந்து தான் சொல்றாங்க. இவங்களுக்கு சொந்தமான அந்த மிடா சாலையே மூடலாமே, அதுக்கு நோக்கம் இவங்களுக்கு இல்ல. மறுக்கிறார். கண்டிப்பா மிதா சாலை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கோ அவர்களை சேர்ந்தவர்களுக்கோ சொந்தம் கிடையாது. நீங்க தயவு செய்து இது ஒரு தவறான கருத்து, செம்மரமாக்கன்னு தவறான கருத்தை பதிய வைக்கிற மாதிரி இது இன்னொரு தவறான கருத்து. இன்னைக்கு தமிழகத்துல உற்பத்தி செய்யற மது ஆலைகள்ல 60% மேல் உற்பத்தி செய்வது திமுக காரங்க, வெளிப்படையா திமுக காரங்க. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறவங்களையும் விதவியாக்கி இருக்கிறவங்களுக்கும் குடி தண்ணீர் இன்னும் ஊத்தி இந்த வார்த்தைகளை கேட்கவே கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம்.
நாங்க செஞ்சிருவோம் நீங்க செய்ய மாட்டீங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. கொடுக்க சொல்லுங்க. எங்கள் முதல்வர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாருங்களே, எங்களால முடியும், எங்களால மட்டும்தான் முடியும். ஏங்க அவ்வளவு ஆக்ரோஷமா நீங்க திமுக அதிமுக மேல வெறுப்பு இருந்ததுன்னா ஏன் திருப்பி திருப்பி அவங்க கூட போய் அலையன்ஸ் வச்சீங்க? அப்பெல்லாம் தோணலையா அந்த இது வந்து? அப்பெல்லாம் இந்த மதுவிலக்கு கொள்கையில சார் அவங்க கேட்காத மன்னிப்பா சார்? சரி, இந்த கேள்விக்கு நீங்க ஏற்கனவே எவ்வளவு தடவை மன்னிப்பு? ஒரு தடவையா 2 தடவையா? அதை விட்டுற வேண்டியதான். சரி, ரைட். மன்னிப்பு கேட்டாங்கல்ல? சரிங்க, நான் சொல்றேன். ஐயா கிட்ட ஒண்ணுனா மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பாடல். அந்த மூடு டாஸ்மார்க்கை மூடுன்றதே நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்டவங்க இவங்க எப்படி மதுக்கடையை மூடுவாங்க? ரெண்டாவது இன்னொன்னு சொன்னா, எல்லாருக்குமே சின்ன குழந்தைல இருந்து எல்லாருக்குமே தெரியும், சசி பெருமாள் என்றவர் அரசியல் கடந்து எல்லாருமே ஒரு போற்றக்கூடிய மனிதர். அவரு தான் கொண்ட கொள்கையில இறுதி மூச்சு வரைக்கும் உறுதியா இருந்தாரு, மதுக்கடையை மூடணும் அப்படின்னு. அதுக்காக போராடியவர். அது வந்து அவரு தற்கொலையா கொலையான்றது அது வேற முக்கியமான விஷயம். இல்ல அவரு சும்மா இருந்தவரை போய் மேலே ஏத்தி விட்டு கீழே இறக்காம காவல்துறை அதை செஞ்சவர் யாரு, அந்த பஞ்சாயத்து தலைவர் யாரு, எல்லாமே தெரியும். காவல்துறை யாரு இல்ல அவருக்கு ஒரு சின்ன இந்த அம்மான்னு சொல்றவங்க ஒரு சின்ன இரங்கல் கடிதமே சொல்ல. ரெண்டாவது ஐயா வந்து சொல்றாரு அம்மாவுக்கு வந்து நோக்கம் இருக்குன்னு. நான் வந்து இங்கேயே இந்த மக்கள் மேடையில வெளிப்படையா சொல்றேன், என்னோட பகுதியில அதிமுக பொறுப்புல இருக்கிறவங்க 3 பார் இருக்கு. ஒரே ஆளுக்கு 3 பார் வச்சுக்கிறாங்க. அவங்க ஏன் வச்சுக்கிறாங்க? அம்மான்னு சொல்றவங்க ஏங்க கட்சியில இருக்கிறவங்க முதல்ல அவங்க திருந்துங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த ஒரு தொகுதியில மட்டும் மது ஒழிப்புக்கு என்ன செய்ய முடியும் நம்புறீங்க? கண்டிப்பா என்னால செய்ய முடியல. மது கடையை நானே போயிட்டு உடைப்பேன், அவ்வளவுதான். அதை இவர் செய்ய மாட்டாரா? அந்த நோக்கம் இவங்களுக்கு தான் இருக்கு சார். நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன நடைமுறையை கடைபிடிப்பீங்க? இல்லைங்க பாருங்க, இந்த மது கொள்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழகத்துல மது அடிமையாக இருக்கிறவங்க 1% என்று வைத்தால் கூட பெரிய நம்பர். அது அவங்கள வந்து மீட்டெடுக்கணும். நீங்க வந்து சும்மா ஓவர் நைட்டா வந்து நான் சைன் பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னா மறுபடியும் குஜராத் மாதிரி ஒரு நிலை தான் வரும். நாமினலா இருக்கு, ஆனா யாரெல்லாம் மது குடிக்கணுமோ அவங்க குடிச்சிட்டு இருக்கலாம்னு ஒரு நிலை தான் வரும். அந்த மாதிரி நிலையை நாங்க விரும்பல. ஒரே நாள் மூடிட்டு என்ன சார் நடந்துரும்? ஒரே நாள் மூட முடியாது. மூடினீங்கன்னா ஒரு வாதத்துக்காக தான் கேக்குறேன், என்ன நடந்துரும்? ஐயா 1 லட்சம் பேருக்கு வேலை போகும். 1 லட்சம் பேர் பீகார்ல, இங்க பாருங்க கேரளால பண்ணாங்க. அதே இதில் மாற்று கருத்துல இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா சொல்லி இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சும்மா வந்து இப்ப டிஎம்கே சொல்றாங்க நாங்க வந்து சட்டம் ஏற்றுவோம்னு, சட்டத்தை போடுவீங்க, உடனே அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்க அதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறுபடியும் அதே தான் அப்படியே இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம் பண்ண முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றப்போ வந்து அதுல வேலை செய்யற அந்த உற்பத்தி ஆலையில வேலை செய்யற 1 லட்சம் பேருக்கு மாற்று வேலைகள் ஏற்பாடு செய்யணும். டாஸ்மாக்ல இருக்கிற அந்த 1 லட்சம் பேருக்கு வேலைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு பொருளாதார பிரச்சனையாகவும் இதை நாங்க பாக்குறோம். இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. நீங்க சொல்ற அந்த அம்மாவோட கண்ணீர் நிஜம். அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து புரட்சி தலைவி அம்மாட்ட மட்டும்தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. 6 பேருக்கும் நான் வந்து கேட்கிறேன், இப்போ சட்டசபைன்றது மக்களோட பிரச்சனை வந்து அங்க எழுப்புறதுக்காக தான் சட்டசபை இருக்கு. இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க வந்து முதலமைச்சரை பத்தி போற்றி பாடுறாங்க. அதுவே இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. அப்ப யாரு தான் நீங்க மக்கள் பிரச்சனையை சட்டசபையில கேட்பீங்க? சட்டமன்றத்துல பேசுறதுனால மட்டுமே தொகுதி பிரச்சனைகளை களைய முடியாது. ஒரு லெவல் அந்த சட்டமன்றத்துல கேள்வி கேட்கிறது, இன்னொரு லெவல் வந்து அமைச்சர்கள் மூலமாக நீங்க உங்க தொகுதிக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்த வைக்கிறது, அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்த வைக்கிறது, மக்கள் உதவியோட அதை திட்டப்படுத்துவது, இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு 5 வருஷத்துல காட்டியிருக்கேன். அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் இந்த 6 பேர்ல நான் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு நீங்க ஒரே ஒரு மாற்று கருத்து இடம் யார் சொல்ல வரீங்க? இப்ப அவர் கேட்டாரு சட்டசபையில மக்கள் பிரச்சனையை போறதை விட நீங்க வந்து எல்லாருமே வந்து அந்த கட்சி தலைவரை துதிபாடுற இடமா தான் இருக்குது. அது 100க்கு 100 உண்மைதான். இப்ப அதிமுக எடுத்தாலும் அம்மான்னு சொல்ல போறாங்க, திமுக எடுத்தாலும் ஐயான்னு சொல்ல போறாங்க. உதாரணமா நம்மளோட ஐயா மருத்துவரத்தாலும் அவங்களும் அப்படிதான் சொல்ல போறாங்க. நாளைக்கு வந்தா நீங்க என்ன சொல்ல மாட்டீங்களா? எங்க அண்ணன் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு தம்பி தான் கொண்ட தத்துவத்தை மட்டும் தான் முன்னிலைப்படுத்த, தன்னை என்னைக்குமே முன்னிலைப்படுத்தாது. என்ன சீமான் என்றவனை நீ என்னைக்குமே முன்னிலைப்படுத்தாத, நம்ம கொண்ட கொள்கையை மட்டும் தான் முன்னிலைப்படுத்தணும். இப்போ வந்து இவ்வளவு பவ்யமா வந்து இவங்க ஓட்டுக்காக, எல்லா அரசியலுமே ஓட்டுக்காக தான் இருக்காங்க. இவங்க இவ்வளவு பவ்யமா நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்க. அப்படி தெரியுதா? ஆமா கண்டிப்பா. மற்ற நேரங்கள் இப்படி இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? ஆக்டிவா இருக்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பார்த்த வரையும். அதுக்கப்புறம் நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க அந்த கேள்வி கேட்கிற உரிமை கூட எங்களுக்கு கொடுக்கறது இல்ல. எந்த மக்களுக்குமே, நான் மக்கள் சார்பா தான் பேசுறேன், நான் யாரும் தனிப்பட்டு நான் பேசல. ஒரு சிட்டிசன்ஸ் கவுன்சில் வந்து
ஒவ்வொரு வார்டுலையும் உருவாக்குறதா நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நல்லதொரு குடும்பம் என்ற ஸ்கீம் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த சிட்டிசன்ஸ் கவுன்சில் வந்து மீட் பண்ணும். அந்த இடத்துல என்னுடைய எம்எல்ஏ ஃபண்ட்ல செலவு செய்யற அந்த 2 கோடியா இருந்தாலும் சரி, அரசாங்கத்துடைய மற்ற திட்டங்களா இருந்தாலும் சரி, இவங்களை கலந்து ஒரு குடும்பம் என்ற பிரிசம் மூலமாக தொகுதியை பார்ப்பேன் என்று நான் உறுதி கூறியிருக்கிறேன். குப்பையில இருக்கிறவன கூட பிரதமர் ஆக்குறாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க, எம்எல்ஏ ஆக்குறாங்க. மக்கள் சுத்தமானவங்களா இருந்தா நல்லவங்கள உண்மையிலேயே தேர்ந்தெடுக்க முடியும். இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேரும் நல்லவங்க நான் நம்புறேன். நீங்க நம்பலையா? இவங்கள்ட்ட வந்தவொன்னு மாறிடுறீங்கன்னு நாங்க நம்புறோம். இங்க இருக்கிறவங்களும் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியை ஏதோ ஒரு சார்ந்து இருப்பாங்க. இதுவரையிலும் தேர்தல் நேரத்தில் நான் என் கட்சியில இருக்கிறேன், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் என் கட்சியில இருக்கிறேன், நான் பாக்கெட்ல 100 ரூபாய் போட்டுன்னு போயிட்டு தான் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தேன், எம்பியை தேர்ந்தெடுத்தேன், ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தேன், ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல ஒரு கேள்வி இருக்கு, நான் வரேன். அதிமுக திமுக இங்க வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்து பிரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி குழந்தைக்கு கூட 60,000, 80,000, 1 lakh 2 lakhன்ற ரேஞ்சில் தான் எல்கேஜி சீட்டே கிடைக்குது. இதுக்கு தீர்வு எந்த கவர்மெண்ட் தருவாங்கன்றது யாருக்குமே இது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியல, அங்கே இருக்கிற 6 பேருக்கு தெரியுமான்றது எங்களுக்கே தெரியல. இதுக்கு யார் தீர்வு கொடுப்பாங்கன்றதை நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வாக்கே அளிக்க போகிறோன்றதை நாங்கள் ஒரு இதில் இருக்கோம். அப்போ நீங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் படிக்கணும். ஆமாம். ஒரு வாக்காளரின் கடமையில் முக்கியமானது கட்சிக்காக, சின்னத்துக்காக மறைந்து போன தலைவர்களை நம்பி வாக்களிப்பதை முதல்ல விடணும்னு நம்புறேன். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்கிற வலிமையும் வரணும். அந்த வாக்குறுதிகளை எல்லாருமே தான் கொடுத்திருக்காங்க. 21A ஃப்ரீ எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் தரணும்னு சட்டம் சொல்லுது. சட்டத்தை பத்தி நம்ம யாரும் சொல்லி கொடுக்கல, அதனால அதை பத்தி தெரியல. கட்சி பார்க்காம, சின்னம் சிம்பல் பார்க்காம, வேட்பாளருடைய தராதரத்தை வைத்துக் கொண்டு என்றைக்கு வாக்களிக்கிறார்களோ அன்றைக்கு தான் உண்மையான அரசியல்வாதிகள் தோன்ற முடியும். இத்தனை ஆண்டுகளா மூடி இருக்கிற கம்பெனியை இது பண்ணி ஐடி பார்க் பண்ணுவீங்க. ஆனா நீங்க இதே கோவில் பதாகை, கொல்லுமேடு, வெள்ளானூர், முத்தாப்புதுப்பேட்டை, மோரை, சேக்காடு எல்லாம் போய் பாருங்க. காலையில 7 மணிக்கு ஒவ்வொரு வேனும் வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்களை உரகடத்துக்கும் எஸ்டேட்டுக்கும் கூப்பிட்டு போறாங்க. நீங்க ஐடி பார்க்ல வந்து வெளி மாநிலத்துக்காரங்க தான் வந்து வேலை செய்ய போறான். இந்த மண்ணில் மைந்த எவனும் வேலை செய்ய போறது கிடையாது. இல்ல, இப்போ ஐடி பார்க் இருக்கு, ராஜீவ்காந்தி சாலை முழுக்க ஐடி பார்க் இருக்கு, அதுல பெரும்பான்மை வெளிமாநிலத்தோர் தான். இந்த மண்ணின் மைந்தர்கள் உழைக்கும் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஐடி பார்க்க பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில மிக அதிகமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. தமிழகம் வந்து இன்னைக்கு அதிகமா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற டைட்டில் பார்க் 1, டைட்டில் பார்க் 2, இது ரெண்டுலையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இருக்கிற 25,000 பேர்ல குறைந்தது 60% தமிழர்கள் தான் அங்க வேலையில இருக்காங்க. தயவுசெய்து வந்து இதை மிஸ்லீட் பண்ணாதீங்க. மற்ற துறைகள்ல நீங்க ஆட்டோ கம்பெனி சொல்றீங்க, இங்க இருந்து டெய்லி பல ஹியூண்டை போன்ற நிறுவனங்களுக்கு இங்க இருந்து ஆட்கள் போயிட்டு இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து குறைந்தபட்ச சம்பளம் இன்னைக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஐடிஐல இருந்து டிப்ளமோல இருந்து வர்றவங்களுக்கு இன்னைக்கு திறன் வளர்த்தல் திட்டத்துக்கு மூலமாக அவங்கள வந்து ஸ்கில்டா ஆக்கி அவங்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு கண்டிப்பா செய்யறேன்னு எனக்கு கமிட் பண்ணியிருக்கேன். இந்த வேட்பாளர்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சவங்க தங்கமான வேட்பாளர்கள் எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நிறைவு பகுதியில் ஆளுக்கு 1 நிமிடம் நான் உங்களுக்கு நேரம் தரப்போறேன். அதில் 30 நொடிகள் வாக்களிப்பதற்கு மக்களுக்கு பணம் தருவது எவ்வளவு கேவலமானது, அதை மக்கள் பெற்றுக்கொள்வது எவ்வளவு பரிதாபத்திற்குரியதுங்கிறத பற்றி ஒரு 30 நொடிகள் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க. அதன் பிறகு அவர்கள் விரும்பிய வாக்குறுதிகளை மீண்டும் 30 நொடிகள் சொல்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். முதல்ல திரு அந்தரிதாஸ். பணமே வாழ்க்கையும் இல்லை, பணம் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை மக்கள் என்றைக்கு உணர்கிறார்களோ, நாம் வாங்குகின்ற அந்த சொற்ப பணம் என்பது, அதை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவது என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற கேடு என்று அவர்கள் என்றைக்கு நினைக்கிறார்களோ அன்றைக்கு பணத்தை துச்சமாக மதிப்பார்கள். அந்த முறை இந்த தேர்தலில் வரும், எதிரொலிக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கொடுக்கிறவங்களையும் 2 வார்த்தை சாடுங்களேன். கொடுக்கிறவங்களையும் 2 வார்த்தை சாடுங்களேன். இதை விட அவருக்கு வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம், அவ்வளவுதான். எந்த தொழில் பார்க்கறவங்களையும் கேவலப்படுத்த வேண்டியதில்லை. அவங்க வயிற்று பசிக்காக எவ்வளவு செய்யறாங்க, பரிதாபத்திற்குரியவர்கள். அவங்களை மேம்படுத்த வேண்டிய கடமை உங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. இந்த மக்கள் கிட்ட போய் சொல்றது பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஓட்டுக்கு யாரும் பணம் கேட்காதீங்க, அது உங்க சுயமரியாதை இழக்கிறதுக்கான அர்த்தம். உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பத்திரம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. தரமான கல்வி கேளுங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி வந்தா, எங்க வீட்டுல வந்து 2 பையன் இருக்கான், அவனுக்கு ஃப்ரீ ஹையர் எஜுகேஷனுக்கு ஏன் நீங்க இன்ஜினியர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு எம்எல்ஏ எம்பியை கேளுங்க. அதுக்கு உரிமை இருக்குது சட்டத்துல. மகிழ்ச்சி சார். அடுத்து நீங்க சார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் வந்து யாரும் காசு வாங்குற மாதிரி இல்லை சார். காசு கொடுத்து ஓட்டு போடுற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர் இல்லை.
அவர் சொல்றது உண்மையா நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க அவர் சொல்றத? யாருமே நம்பல, மக்கள் அவங்க தான் சொல்றாங்க. சார் மக்களே நம்பலனாக்கா எப்படி சார்? அப்போ வாக்கு உண்மை வேறையா இருக்கு. இல்ல, அவங்க எல்லாமே பணத்தை தான் எதிர்பார்க்கறாங்களா? ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சேவை எங்க மருத்துவரை, அதாவது அன்புமணி ராமதாஸுடைய சேவைகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 7 லட்ச ரூபா வரும் ஆண்டுக்கு. அந்த வகையில் இந்த ஓட்டு எந்த அளவுக்கு பணம், இந்த பணம்ன்றது வந்து ஒரு கேவலமானது இருக்கிறதுலே வந்து அது வேற மாதிரி சொல்லலாம். அது அந்த அளவுக்கு கேவலமான, வாங்குறது பரிதாபம், கொடுக்கிறது கேவலம். ரைட், நீங்க சார். வாக்களிக்க பணம் வந்து நிச்சயமா அது ஒரு கேவலமான விஷயம். இந்த முறை நிச்சயமா அதாவது மக்கள் தெளிவா இருக்காங்க. பணம் யார் கொடுப்பாங்கனாக்கா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம யாரெல்லாம் வந்து தைரியமா போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்க நான் நல்லது பண்ணுவேன்னு சொல்ல முடியலையோ அவங்க தான் பணத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயத்துல மக்கள் தெளிவா இருக்காங்க. 5 வருஷம் ஆள்றவங்க 1000 ரூபாய் குத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு கணக்கு பாத்தீங்கன்னா வெறும் 58 பைசா அப்படிதான் வருது. அந்த பணம் நமக்கு தேவையா இல்லையா நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். கணக்கு சொல்லுவாங்க, கூட கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி இதுவரைக்கும் என்னோட 15 வருட அரசியல் வாழ்க்கையில நான் எப்பவுமே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றது நீங்க நம்புறீங்களா இல்லையா? இல்ல, ஒரே ஒரு நொடி நம்பலைன்னா ஒரே ஒரு நொடி. அப்ப உங்கள யாராவது ஒருத்தருக்கு இதுவரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்களா? அதையாவது சொல்லுங்க. யார் வாங்கியிருக்கீங்க? யார் வாங்கியிருக்கீங்க? அப்ப வாங்கினாதானே நீங்க சொல்ல முடியும். பொத்தாம் பொதுவாக ஒன்றை நினைத்துக் கொண்டே எந்த கட்சியாக இருந்தாலும், நாம் அதிமுகன்னு சொல்லல, எந்த கட்சி மேலும் அலர்ந்து ஊற்றுவது தவறுதான். இந்த தொலைக்காட்சி முன்னாடி எழுந்து வந்து நின்று நான் ஆவடி தொகுதி மக்களுக்கு பணம் தர மாட்டேன் அதைத்தானங்க சொன்னீங்க எல்லாரும். இன்னும் ஒரே ஒரு நொடி எல்லாரும் அந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி நினைக்கிறேன். எளிய மக்களின் விருப்பம், நான் வாக்குக்கு பணம் தரமாட்டேன், என் கட்சியில் கொடுக்க விரும்பினாலும் நான் அதை எதிர்ப்பேன்னு ஒவ்வொரு வேட்பாளரும் சொல்லணும். ஒரு வரி மட்டும் சொல்லுங்க, ஒரு வரி. அதாவது கொடுக்கறதுக்கு முதல்ல இல்ல இருந்தாலும் நான் தர மாட்டேன். மகிழ்ச்சி. நீங்க நான் இந்திய வாக்காளர்கள் யாருக்கும் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன். வாக்காளர்களுக்கு நான் பணம் தர மாட்டேன். நான் வணங்கும் கடவுள் மீது ஆணையாக கூறுகிறேன், நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன். நான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என்னுயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மீதும் என் தாய்மொழி தமிழ் மீதும் உறுதியாக சொல்வேன், ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன். என் மண்ணையும் மக்களையும் நேசித்து அவர்கள் காட்டிய வழியில் நான் செல்லுவேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா செய்த சேவைகள், அம்மா செய்த நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களே போதும் வாக்குகளை வெல்வதற்கு. காசு கொடுத்தா ஜெயிக்கணும்ன்ற அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடையாது. தரமாட்டோம் சொல்லுங்க. நான் சொல்ல விரும்புறேன். அந்த அளவுதான் நான் சொல்ல முடியும். அனைவரிடமும் புதிய தலைமுறையின் ஒற்றை வேண்டுகோள், வாக்குகளுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் அடுத்த தலைமுறையை புதைகுழிக்குள் தள்ளிவிடாதீர்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயகத்தின், குடியரசின் மாண்பை காப்பதற்காக உங்கள் பாதங்களில் விழுந்து கூட நாங்கள் வேண்டிக் கொள்ள தயாராக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த தொகுதியில் மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.